இனிய வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? ஒரு டைம் அப்படி தான் மதுரைக்கு போய்கிட்டு இருந்தேன் வண்டியில். அப்போ ஒரு அக்கா வழிமறிச்சு, தம்பி எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படிங்களா? இல்லை, கேட்டு தூக்கிட்டு வந்தேன், விழுந்துருச்சு, தூக்கி விட்றீங்களான்னாங்க. தூக்கி விட்றேங்க்கா அப்படின்னேன். அப்படியா, சரி சரி அப்படின்ட்டு சரி அப்படின்னா வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி நிற்கிறேன். அவங்க முன்னாடி நடந்து போகும்போதே என்ன செஞ்சுருந்தாங்க, அப்படியே கையை கீழே கீழே காலை கீழே சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்ம சொல்லிட்டாங்க, நமக்கு சரி அப்படியே பாட்டுக்கு பின்னாடியே போயிட்டே இருந்தேன். பின்னாடி ரொம்ப தூரம் அப்படியே ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தள்ளி போயிருப்பேன். போன உடனே லவ்னு உள்ளே போய் உடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உள்ள போயிடுறாங்க, சீன் காமிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, அப்படியே பார்க்குறேன். கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக ஒரு சைடை ஃபுல்லாக காமிச்சாங்க. எனக்கு அவங்க அம்மாடா என்னடா இது வேற லெவலில் இருக்குது, உண்டா செம்மையாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தாங்க, இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. அப்புறம் ஃபுல்லாக காமிச்சிட்டு தம்பி வா தம்பி உள்ளே வந்து தூக்கி விடு தம்பிட்டாங்க. ஐயோ இப்படியே பார்க்கணும் போல, தூக்கி விடணும் போல இருக்கு அப்படின்னு அப்படியே உள்ளே போய் அவங்ககிட்ட இந்த கெட்டத்தான் தம்பி அப்படின்னாங்க. அப்புறம் இறக்கி விட்டுட்டு கெட்ட தூக்குறியான்னாங்க. தூக்கவா வேணாம், தூக்கி விடவா அப்படின்னு. தூக்கி விடவா, தூக்கி விட தானே கூப்பிட்டேன், தூக்கி விடுங்க அப்படின்னாங்க. தூக்கி விட்டுருவேன், அப்புறம் கத்தக்கூடாதுன்னு. இல்லை கத்தலாம் மாட்டேன், நல்லா தூக்கி விடுவியான்னாங்க. நல்லா தூக்கி விடுவேனே. அப்புறம் அவங்க போய் அவங்க கொலுசு பக்கத்தில் இருக்க அந்த புடவையை பிடிச்சி தூக்குறேன். என்ன பண்ணுற நாங்கள், நீங்கள் தானே தூக்கி விட சொன்னாங்க. ஐயோ நான் அப்படி தூக்கி விட சொல்லலை, இப்படி தூக்கி விட சொன்னேன்னு அவங்க மொத்தத்தையும் தூக்கி ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க. மாடா எல்லாம் குதிரை அப்படியே இது சரிக்கு ரெடியாகின மாதிரி கம்முன்னு நிற்கிது. சரிதான், இன்னைக்கு எங்கள் அம்மாவை வலுவான வேட்டை தான் போலையே அப்படின்ட்டு நிற்கேன். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கான்னாங்க. ஐயோ சந்தனக்கட்டையை ஒழிச்சு வச்ச மாதிரில இருக்கு அப்படின்னு. சரி சரி பண்ணுறியா நாங்கள் பண்ணுவேனாவா, நீ சும்மாவே நான் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். நீங்கள் ரோட்டில் காக்கும் போதே தூக்கிட்டு போய் இறக்கிடலாமான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் காட்டுக்குள்ளே கூட்டு வந்து இப்படி சந்தனக்கட்டையை உரசி காட்டுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலண்ணே. கட்டிக்கலாமாண்ணே? என்ன ஒன்றும் பண்ணிக்கோ, கொஞ்ச நேரம் பண்ண வீட்டில் இருந்து ஆள் வந்துருவாங்க, அதுக்குள்ளேயும் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்படியே கட்டிச்சுங்க, செவப்பாயிருச்சு. அப்படியே வச்சுங்க அம்மாவை வளர்ந்து எடுத்தேன். நஞ்சு அப்பா தெரி அடிக்கிற அப்புறம் உங்களை சின்ன பையன் நினைச்சேன், இந்த அளவுக்கு பண்ற. நான் உனக்கு எந்திக்காதுன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ என்ன இந்த குத்துறையே? அப்பா செம்மையா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. இல்லை கல்யாணம்லாம் ஆகலைன்னு. பண்ணிடலாமான்னு. இல்லை எனக்கு பொண்ணே இருக்குனாங்க. அப்போ மாமியா ஆகிடலாமான்னு. மாமியா அதெல்லாம் வேண்டாம், லவ் பண்றானா மருமக எப்படி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானா பாத்துட்டீங்களா? இல்லை அப்படின்னா வரக்கூடாது, நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்டா. யாரும் உன் பொண்ணவான? இல்லை என்னன்னு. சரி நான் தான் பண்றேன்ல, செம்மையா பண்றடா. உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சவடாண்டா. என் பொண்டாட்டி கொடுத்து வச்சவனா இல்லை, நீ தான் இப்போ எதுக்கு கொடுத்து வச்சவ, நல்லா கொடுத்து வச்சிருக்கியப்பா ஆழமா அப்படின்னு அம்மாவை வச்சு நச்சுன்னு அடிச்சேன். வலிக்குதுடா, பொறுமையா பண்றா, நான் ஓடிவிடா போறேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. நீ அடிக்கிறதுக்கு நீ தண்ணி வர்றது வரைக்கும் அடிக்கலாம்டா, கொஞ்சம் அவசரம் இல்லாமல் பொறுமையாக வச்சு அடிங்க. நல்லா தானே இருக்கு, நல்லா தானே பண்ணுற, ஃபாஸ்ட்டாக பண்ண வந்துடாதா? எனக்கு வரவே வராதுக்கா, பொறுமையாக பண்ணுறேன். நீ ஃபாஸ்ட்டாலாம் பண்ண வேண்டாம், பொறுமையாக நீ தானமாக பண்ணு, எவ்வளோ மணி நேரம் பண்ணு, நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல, யாரும் வரமாட்டாங்கடா, நீ வாட்டுக்கு பண்ணுடா அப்படின்னா. அம்மாடா இது என்னடா கெச்சி போட்டு தூக்குற மாதிரி இருக்கு, இந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கே அப்படின்னு நினச்சி உட்காந்து மழை ஊற்றி உருவி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் முதல்ல ஃபேண்ட்டு அந்த சிப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி தான் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மழை வெறியார கலட்டி எடுத்து போட்டு நல்லா ஒரு ரவுண்டு கட்டி அடித்தேன். ஜம்முண்டு நல்லா கும்முன்னு கலக்கு மழகுன்னு போச்சு. என்னடா இது அப்போ முண்டை இப்படி இல்லாமடா நமக்கு சிக்கும், இங்கேயும் வச்சு இருக்கடான்னு பார்த்தா சுண்ணியில் இருக்கும் வச்சோம். செம்ம வேற லெவலு. ஒழுங்கா அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் போதும் நான் ஆஃபீஸுக்கு போனேன். ஏன்னா அங்கேருந்து ஃபோன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சரி அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஃபோன் நம்பர் கேட்டேன், கொடுக்கல. அப்புறம் பார்க்கலாம்ல அதுக்குன்னு கேட்டேன். நீ பார்க்க வந்தியா இல்லை வாக்கத்தானே வந்த, ஓத்துட்டியில நல்லா தான் ஓத்த. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரோட்டில் சிக்கணுன்னா நான் கூப்பிட்றேன்
இல்லை நல்லா இருந்துச்சுக்கா, நல்லா தான் இருந்துச்சு. நீ டெய்லி கூப்பிட்டேன்னா ஃபோன் யாராவது அட்டன் பண்ணிட்டாங்கன்னா நான் கெட்டனே. வேண்டாம்ப்பா சாமி, நீ அடிக்கிற அடியை பார்த்தா என் புருஷனை விட்டு நான் வாண்ட வந்துடுவேன் போல அப்படின்னாங்க. இல்லைக்கா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க்கா, நீ பண்ணலாம் நான் பண்ணிடுவேன், அதனால